ஓம் சாய்ராம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா 2024 ஜூலை மாசம் கோயம்புத்தூர்ல சாய் கார்த்திக் அந்த சாய்ராம் வீட்ல ஒரு பாபாவோட பூஜை ஒன்று நடந்தது. அந்த பூஜையில அச்சுதானந்தன் சாய் தலைமையில எல்லா சாய் பக்தர்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமா சாய் சுனந்தாமா ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்னன்னா சாய் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு சாய்பாபா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இது மூலயமா செய்யணும், நிறைய பேருக்கு இது மூலயமா நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இயக்கத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. சாய் விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லி சாய் சுனந்தாமா ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கூத்தனூர்லேருந்து சாய் சரவணன் சாய்ராம் அவங்க வந்து சாய்பாபா பக்தர்களோட கருத்து கணிப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. இதுல எல்லா சாய் பக்தர்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் சேர்ந்த அத்தனை சாய்பாபா கோயிலில் உள்ள நிர்வாகிகளும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. பாபா பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, சாய்பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கும் போது சாய்பாபாவோட அடியவர்களை பத்தியும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம சாய்பாபா வாழ்ந்த போதே பாபாவோட புகழை பரப்புனது தாஸ்கனு மகராஜ், நானா சாஹேப் சாந்தேர்கர், இன்னும் பல பேர் பாபாவோட புகழை பல இடங்கள்ல போய் பரப்புனாங்க. ஆனா பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவ்வளோ தூரம் பாபாவோட புகழை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பாபா கூட வாழ்ந்த பக்தர்களை சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி புக்ஸ் எழுதியிருக்காங்க. நிறைய புக்ஸ் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருக்காங்க. சாய் சமாஜ் இயக்கத்தை அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி நிறைய சேவைகள் பாபாக்காக செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல பெரியநாயக்கம் பாளையத்தில் பிறந்து ஷிரடியில துணியை பராமரித்த ஒரு தமிழர் சிவனேசன் சுவாமிகள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்க சொல்லி கொடுத்த சிவனேசன் சுவாமிகள், அடுத்த ராதாகிருஷ்ண சுவாமிகள், இன்னும் பாபாவை பத்தி புகழ பல விதமா பரப்பியிருக்காங்க. இவங்களை பத்தியும் நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சாய்ராம் சொன்னாங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. இந்த விஷயத்த நம்ம உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாய் சுனந்தாமா சாய் ஸ்பிரிச்சுவல் இயக்கம் மூலியமா ஒவ்வொரு சாய்பாபா கோயில்லையுமே பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி, சிவனேஸ்வரன் சுவாமிஜி, ராதாகிருஷ்ண சுவாமிஜியோட போட்டோவை நம்ம வைக்கணும். சாய்பாபா கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இவங்களோட போட்டோவை பார்க்கும்போது இவங்க பாபாக்குன்னு இவ்வளோ சேவை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சாய் சுனந்தாமா ஆசைப்பட்டு முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கோயம்புத்தூர் பெரியநாயக்கம் பாளையத்தில் சிவனேசன் சுவாமிகள் கோயிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம நினச்சி ராமநவமி அப்போ கோயம்புத்தூர் பெரியநாயக்கம் பாளையத்தில் உள்ள சாய்பாபா கோயிலில் முதல்ல பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட ஃபோட்டோவை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கினாங்க. இந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தேன். சிவனேசன் சுவாமிகள் பிறந்து வளர்ந்த ஒரு இடம். இங்கே அவங்களோட வாரிசுகள் தான் இப்போ வரைக்கும் இந்த கோயிலை நடத்திட்டு வர்றாங்க. ஷிரடியில் பழைய குருஸ்தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த குருஸ்தான் இங்கே அமைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு பாபாவுக்கு முன்னாடியே வச்சு பூஜை பண்ணாங்க. அடுத்தடுத்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட ஃபோட்டோவோடு சேர்த்து நம்ம சிவனேசன் சுவாமிகளோட ஃபோட்டோவும் ராதாகிருஷ்ண சுவாமிகளோட ஃபோட்டோவும் நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு கோயில்லையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்லையும் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ முதல் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஃபோட்டோ ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அது சிவனேசன் சுவாமிகள் கோயிலேருந்து ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து இந்த பணி தொடரும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்கள்லையும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி, சிவனேசன் சுவாமிஜி, ராதாகிருஷ்ண சுவாமிஜியோட ஃபோட்டோவை கொடுத்து அந்த கோயிலுக்கு வர சாய் பக்தர்கள் இவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது பாபா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது பாபாவை பற்றி இன்னும் நம்ம பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த முயற்சியில் தான் நம்ம இப்போ இறங்கியிருக்கோம். இதை அடுத்தடுத்து இன்னும் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம். இந்த விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னும் சாய்பாபாவை பற்றி பல விஷயங்களோட நம்ம பார்க்கலாம் சாய்ராம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.